பகுதி 1. ஒரு ஆதி காலத்து அலற காந்தார் உலகின் அதிர்ச்சி. ஒரு காது கிழிக்கிற கர்ஜன காலை அமைதியை சிதைக்குது. இது ஒரு மென்மையான ஆரம்பம் இல்லை. இது கிராமத்தின் ஆன்மாவையே உலுக்கும் ஒரு பயங்கரமான நடுக்கம், குழப்பம், பயம். படத்தின் முதல் பாகம் உள்ளுணு அனுபவத்தை உறுதியளிச்சது. நாம் மெதுவாக நுழையவில்லை. முதல் காட்சியிலேயே அதன் ஆழமான மோதலுக்குள் தூக்கி எறியப்படுகிறோம். பண்டைய பாரம்பரியத்துக்கும் ஊடுருவ நவீனத்துவத்துக்கும் இடையிலான மோதல். தெய்வீகம் புலப்படும் ஒரு உலகம், காடு ஒரு சரணாலயம், காடு ஒரு போர்க்களம். அதிர்ச்சி என்பது ஒரு புலியின் சத்தம் மட்டுமல்ல, இது ஒரு சின்னம், ஒரு சகுனம், ஒரு கடவுள். தொடக்க அலறல ஒரு போர் பிரகடனம். ஒவ்வொரு நம்பிக்கையும் துப்பாக்கி சோதனைக்கு. முதல் அத்தியாயம் உங்கள் கவனத்தை அவிழ்க்குது. கிராம ஆன்மாவின் மையத்தில் பந்துருளி என்ன தெய்வம் உள்ளது. இது வெறும் வக்க பொருள் அல்ல, வாழும் இருப்பு. நீதியின் இறுதி நடுவர், நிலங்களின் பாதுகாவலர், மூதாதையர் மரபுகளின் காவலர். பஞ்சுருளியின் ஆதி வடிவம், பிரம்மராட்சசாவின் புராண கதை, மறைக்கப்பட்ட குகை, பழிவாங்கும் ஆவி. இது கிராம ஆன்மாவின் வரலாறு. மீறப்பட்ட வாக்குறுதிகள், தலைமுறை சாபம். கிராம வெர்சஸ் அரசு, தற்பையான போராட்டம். அரசியலும் அண்டவியல் தாக்கங்களும். எதிர்க்கும் பாதுகாப்பு, இருப்புக்கான உரிமை. புலி தோன்றும் கெலைமஸ், சூறுகளின் ஒருங்கிணைப்பு. தெய்வீகம், வரலாறு, நிகழ்கால. புலி தரிசனமும் தீர்ப்போம். கடவுள் அவர்களுடன் சண்டை முடிவடையில்லை. ராமசாமியின் கருத்து, கடவுள் குணமியமான், கோபமான், குறைபாடுள்ளவர். ஒரு இளைஞன் அசல் கதாநாயகனா மாறும் விதை. அவர் மண்ணின் மைந்தன், மரபுடன் இணைப்பு. ஆன்மீக ஆழத்தை இன்னும் புரியாதவன். அன்பும் விசுவாசமும், வீட்டை காப்பதற்கான கோபமும். அரசு வனத்துறை, மதச்சார்பற்ற தர்க்கம், சட்டத்தின் மொழி. அவர்கள் காணாதது கிராமத்தின் புனித வரைபடம். ஆணவம், தீமையில கண்ணோட்ட துரிதம். அவர்களுக்கு சட்டம், பழங்குடியினருக்கு சீர்ழிவு. சகுனங்களை விளக்கும் பாதுகாவலர்கள். 3 பக்கங்களின் ஓவியம், சிக்கலா, சோகமான். யாரும் முழுதாக சரி தவறு இல்லை. வன்முறை தவிர்க்க முடியாதது. மகன் வீட்டுக்கா சண்டா, அரசு அதிகாரத்துக்கா, பெரியவர்கள் ஆன்மாவுக்காக. முடிவு தீவிரப்பட்டுகிறது, நிச்சயமர் பள்ளம். காந்தாரா அத்தியாயம் 1 முடிவு தெளிவற்றது. நீங்கள் கண்டதின் தன்மையை நீங்கள் கேள்வி கேட்கிறீங்க. அது பயங்கரமான உண்மையானதாய் தோன்றுது. இது ஒரு மாய தூசி அல்ல, ஒரு பெரிய சுவாசிக்கும் உயிரினா. அரசுக்கு இது ஆபத்தான வேட்டையாடி. ஆனா கிராமத்துக்கு இது பஞ்சுருளி. அது அவர்கள் ஆன்மாவுக்குள் ஹேரி காட்டும் போல. இயற்கைக்கு அப்பாப்பட்ட உணர்வு. இரு யதார்த்தங்கள் ஒரே நேரத்தில் ஒட்டி நிற்கின்றன. விசுவாசிக்கும் உறுதி, பகுத்தறிவுக்கும் பிடி. பதில் இல்ல, கேள்வியே கதாபாத்திரம். அனுபவம் உண்மையானது, எதிர்கால மாற்றம். 2 முகாங்களும் உறுதியாரார்கள். முடிவு அல்ல, ஊக்கி. ஒரு சிறந்த முடிவு புதிய புத்தகம் திறக்கிறது.